நைட்டுக்கு பாலக்கீரை சப்பாத்தி ரெடி பண்ணலாம். அதுக்கு வெஜிடபிள் குருமா வச்சுக்கலான்ட்டு இருக்குங்க. அதுக்கு ஒரு கைப்பிடி பாலக்கீரையை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வானலியில் அது கொதிச்சதும் பாலக்கீரை போட்டு 2 மினிட்ஸ் குக் ஆனதும் ஆஃப் பண்ணிடுங்க. அது ஆறட்டும். இப்போ கேரட் பீன்ஸ் குருமா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கேரட் பீன்ஸ் குட்டி குட்டியாக நறுக்குனது, தக்காளி, கருவேப்பிலை, மல்லி எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சப்பாத்தி மாவு ரெடி பண்ணிடலாம் வாங்க. அதுக்கு நான் 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். எங்கள் 3 பேருக்கு கரெக்டாக இருக்குங்க. இதில் மொத்தம் ஒரு 9-10 சப்பாத்தி வரும். அதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பாலக்கீரை நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம்லங்க, அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதில் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கீரையை அதில் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, ஒரு பல் பூண்டு போட்டு நல்லா மையம் அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதை இப்போ இந்த மாவில் ஆட் பண்ணிக்கோங்க. மாவு ஃபஸ்ட்டு மாவில் தண்ணி ஊற்றக்கூடாது. மாவு போட்டோன்னே உப்பு போட்டுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பாலக்கீரையை அரைச்சதை விட்டு பிசைஞ்சு வச்சுக்கணும். வேணுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் குருமா ரெடி பண்ணிடலாம் வாங்க. குருமா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் பண்ணோடனே ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் பெரிய வெங்காயம் நல்லா போட்டு வதக்கிக்கங்க. அது வதங்கினே சின்ன வெங்காயம் அரைச்சி அதை ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் இடித்து போட்டிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு தக்காளி, அப்புறம் சிக்கன் மசாலா கொஞ்சம், மட்டன் மசாலா கொஞ்சம், கறி மசாலா கொஞ்சம் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டு காய் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. காய் நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காயும் முந்திரியும் போட்டு அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ளே ஊற்றிடுங்க. ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 3 விசில் விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. குருமா நம்மளுக்கு ரெடி. மாவு நல்லா சாஃப்டாகிடுச்சு. 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருங்க. அது நல்லா சாஃப்டாக இருக்கும். அதை அப்படியே தேய்ச்சி நம்ம சப்பாத்தி சுட்டுற வேண்டியதான். பாருங்கள், பாலக்கீரை சப்பாத்தி ரெடி. இது நல்லா பிளட்டு இம்ப்ரூவ் பண்ணும், பிளட் லெவல் இம்ப்ரூவ் பண்ணும். அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது இதில். வீக்லி ஒன்ஸ் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. சூப்பராக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஃபேமிலியில் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சி. பாலக் சப்பாத்தி வித் குருமா ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.